ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் டே இல்லையா, அதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் டேக்காக ஒரு 5 வந்துட்டு ப்ரைஸ்லெட் தான் மேக் பண்ண போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ரெட் கலரில் 1 சென்டிமீட்டரில் இது மாதிரி பேப்பர் எடுத்திருக்கேன். இது மாதிரி எடுத்துகிட்டு லென்த் வந்துட்டு கம்மியாக இருந்தாலே போதும். இது மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு ரோல் பண்ணிக்கலாம். இது மாதிரி லாஸ்ட் வரைக்கும் ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு கம் அப்ளை பண்ணி நம்ம வந்துக்கலாம். இது வந்து நம்ம பேப்பர்லேயே ஒரு பீட்ஸ் தான் வந்துட்டு மேக் பண்ணுறோம். ஓகேவா, இதே மாதிரி நான் ஒரு 5 பீட்ஸ் வந்துட்டு பேப்பர் பீட்ஸ் வந்துட்டு மேக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கிறிஸ்டல் டேக் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக இது இல்லை அப்படின்னா நீங்கள் நூல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஊசி இல்லாதனால இந்த இது என்கிட்ட இருந்தது, ப்ரைஸ்லெட் மேக் பண்ணுறதுக்காக நான் வாங்கினேன். அதனால தான் இதில் மேக் பண்ணுறேன். லாஸ்ட்டாக வந்துட்டு நாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கோல்டன் கலரில் இது மாதிரி லைட்டாக பீட்ஸ் தான் வந்துட்டு ஒரு 6 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் இது மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பீட்ஸு, அப்புறம் நம்ம மேக் பண்ண பேப்பர் பீட்ஸ், இதை வந்துட்டு ரெண்டையும் இது மாதிரி லைனாக ஒன்றுன்னா வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் கோர்த்துக்கலாம். ஓகேவா, இது மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. இது மாதிரி தான் லாஸ்ட்டையும் பீட்ஸ் வந்துட்டு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நாட் போட்டுக்கோங்க 2 சைடும். ஓகேவா, இப்போ நாட் போட்டுட்டு லாஸ்ட்டாக நார்மலாக நம்ம முடிச்சு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நல்லா டைட்டாக ஒரு 3 முடிச்சு போட்டுக்கலாம். அது மாதிரி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா பீசஸை ரிமூவ் பண்ணிட்டோம்னா க்யூட்டாக வந்துட்டு அழகாக ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்துட்டு கையில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு. இது மாதிரி தான் பார்க்க சின்னதாக இருக்கும், ஆனால் பட் நம்ம கையில் வந்துட்டு ஈஸியாக போடலாம். இது எலாஸ்டிக் மாதிரி இருக்கனால இப்போ நான் வந்துட்டு போட்டுட்டேன். பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது. பேப்பர்ஸ்லேயே நம்ம வந்துட்டு க்யூட்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு செகண்ட் தான். அது வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே பீட்ஸில் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இது மாதிரி நான் பீட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் இருக்க பீட்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். இது தனித்தனியாக தான் இருக்கும், ஒன்று அட்டாச்சாக இருக்க மாதிரி இருக்கும். நான் அது மாதிரியாக தேடி இது மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒன்றா இருந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். கலர்லாம் உங்கள் சாய்ஸ் தான். இது மாதிரி எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் நான் அதே மாதிரியே தான் எடுத்திருக்கேன். கிறிஸ்டல் டேக் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நூல் கூட யூஸ் பண்ணலாம். இது மாதிரி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக இது மாதிரி டேப் போட்டு கீழே கொஞ்சம் ஒட்டிட்டு நெக்ஸ்ட் மேலே வந்துட்டு பெரிய பீட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஒன்று, நெக்ஸ்ட் வந்துட்டு குட்டி பீட்ஸ் 2 இருந்தால் நீங்கள் 2ஆக கோர்த்துக்கோங்க. எனக்கு அட்டாச்லேயே இருக்கனால நான் அது மாதிரியே எடுத்துக்கிறேன். ஓகேவா, இதே மாதிரியே லைனாக வந்துட்டு ஒரு பெரிய பீட்ஸ், அப்புறம் வந்துட்டு சின்ன பீட்ஸ், அதே மாதிரி லைனாக வந்துட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ லென்த்து அந்த அளவுக்கு பார்த்துட்டு கோர்த்திக்கலாம். இப்போ நான் எனக்கு தேவையான அளவுக்கு கோர்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி தான் எனக்கு இந்த சைஸ் வந்துட்டு போதும். ஓகேவா, இது மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணிடலாம். கீழே வந்துட்டு டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு நம்ம நார்மலாக போன டைம் முடிச்சு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி 2 சைடும் பீட்ஸ் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக 2 சைடும் வந்துட்டு இன்சைடும் அன்சைடும் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் இதை வந்துட்டு மேலே அப்படியே ஒரு 3 முடிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி 3 4 போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுட்டு எக்ஸ்ட்ரா பீசஸை ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ வந்துட்டு பார்க்க இது மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் கையில் போட்டு பார்த்ததுக்கப்புறம் இன்னுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்ம க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபுல் ப்ரௌன் தான் வந்துட்டு. இப்போ அவ்வளோதான், இதுவும் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகேவா, செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம செகண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு தேர்டு பார்க்கலாமா, வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்துட்டு ஒயிட் கலரில் A4 ஷீட்டு சின்ன சைஸில் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு 2ஆக மடக்கிட்டு அதில் வந்துட்டு குட்டி ஏதாவது மூடி வச்சுட்டு இது மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு கம் பாட்டில் இருக்கும் இல்லையா, அதோட மூடி தான். அது மாதிரி மூடி போட்டு இதை விட சின்னதாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. அது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒயிட் கலரில் 2 பீஸு, அதே மாதிரி 2 நான் கட் பண்ணியிருக்கேன். மொத்தம் ஒயிட் கலரில் 4 வேணும். ஓகேவா, இது மாதிரி 4 கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கலர் கலராக கொஞ்சம் பீஸில் வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது என்ன மாதிரினா, இப்போ வந்துட்டு எல்லோனா எல்லோவில் 2, ரெட்டுனா ரெட்டில் 2, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 5 கலர்ஸ் வந்துட்டு மேக் பண்ணி வச்சுக்கோங்க. சாரி, 6 கலர்ஸ் வந்துட்டு மேக் பண்ணிக்கோங்க. ஒயிட்டை தவிர்த்து மற்றது வந்துட்டு 6. ஓகேவா, அதில் வந்துட்டு ஒயிட்டை தவிர்த்து மற்ற கலர்லலாம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு லைனாக நான் வந்துட்டு எழுதிக்கிறேன். அதே மாதிரி கீழே இருக்க அந்த ரவுண்டில் நான் எழுதிக்கிறேன். ஓகேவா, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு மட்டும் எழுதிக்கோங்க. இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா, அந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, இது மாதிரி கம் அட்டாச் பண்ணி கம் ஒட்டிட்டு 2ஐயும் வந்துட்டு அட்டாச் பண்ணிடலாம். இப்போ நான் ஒட்டி காமிக்கிறேன் இல்லையா, அது மாதிரி தான். எல்லோவும் எல்லாமே ஒன்றா, ரெட்டும் ஒன்றா, இதே மாதிரி எல்லா கலரையும் நான் வந்துட்டு ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட சொல்லி எழுதிக்கலாம். என்ன மாதிரி எழுதுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இது மாதிரி டேப் எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் டேப் எடுத்துகிட்டு நீங்கள் நார்மல் சின்ன சைஸ் கூட இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. என்கிட்ட பெருசு தான் இருந்தது. எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் கீழே நல்லா தள்ளி வந்துட்டு லைனாக ஃபஸ்ட்டு ஒயிட்டு, அப்புறம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு லைனாக ஒட்டிட்டு லாஸ்ட்டாகவும் ஒயிட். ஓகேவா, அதே மாதிரி லைனாக நேராக பார்த்துட்டு நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நான் ஒட்டிட்டேன். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை வந்துட்டு 2ஆக மடக்கிக்கலாம் அந்த டேப். ஓகேவா,
2ஆ மடக்கிட்டு அந்த நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா அந்த சைஸ்லேயே வந்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ரவுண்டாக வளைவாக மேலே இருக்க மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலேயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிட்டேன், அதான் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இது மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஒயிட் கலரில் 2 ரவுண்ட் இருக்கு இல்லையா, 2 சைடு வந்துட்டு ஹோல் போட்டுக்கோங்க. ஏதாவது நல்லா ஷார்ப்பான பொருள் யூஸ் பண்ணி இது மாதிரி ஹோல் போட்டுட்டு நீங்கள் நூல் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, என்கிட்ட இது இருக்கனால நான் இது யூஸ் பண்ணுறேன். இதுதான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் நூல்லேயே நார்மலாக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க இருக்கிறவங்க இதே யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் 2 சைடும் வந்துட்டு ஒட்டிட்டு நாட் போட போகிறோம். ஓகேவா, இந்த சைடும் அந்த சைடு போட்டு எடுத்துட்டோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நான் கையில் போட்டதுக்கப்புறம் செம்ம க்யூட்டாக இருந்தது, பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், இப்போ இதுவும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ 4th பார்க்கலாமா? அங்கே அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ப்ளூ கலரில் ஷீட் எடுத்திருக்கேன். ஓகே, ஃபுல் கலர் ஷீட்டு எடுத்துகிட்டு அதுலேயும் 1 சென்டிமீட்டரில் லென்த்து பீஸாக வர மாதிரி இப்போ நான் கோடு போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, ஓகே, இப்போ நான் லைன் போட்டுட்டேன். அந்த சைடு சின்ன பீஸ் இருக்கு இல்லையா, இதை மட்டும் இப்போ லென்த்தாக கட் பண்ணி எடுத்துட்டோம். அதே மாதிரியே ஒரு 3 கலர்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் வந்துட்டு இது மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 கலரில் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1 கலரில் இது மாதிரி மேலே கம் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு கலர் வந்துட்டு அந்த சைடு நம்ம ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்டராக வர மாதிரி நான் 2 சைடு லைட் கலரு, சென்டரில் வந்துட்டு டார்க் கலர் அது மாதிரி பார்த்துட்டு ஒட்டியிருக்கேன். மேலே வந்துட்டு இது மாதிரி நீட்டாக வளைவாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதாவது பாக்ஸ் மாதிரி இல்லாத மாதிரி. இப்போ நான் கட் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, நார்மலாக நம்ம ஜடை பின்னுவோம் இல்லையா, ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி ஜடை பின்னுற மாதிரியே வந்துட்டு இந்த ஃபுல்லாக நம்ம பின்ன போகிறோம். அவ்வளோதான், நான் உங்களுக்கு இருந்தாலும் ஸ்லோவாகவே காமிக்கிறேன் ஃபுல்லாகவே. நீங்கள் கையில் வச்சு பின்னுறதை விட கீழே இது மாதிரி வச்சுட்டு மேலே அழுத்தி அழுத்தி விட்டுட்டு பின்னிங்கன்னா இன்னும் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீட்டாக நேராகவும் வரும். ஓகேவா, அதனால் இது மாதிரி கீழே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இப்போ ரெட்டுக்கு கீழே நான் பண்ணுறேன் அது மாதிரி கிராஸாக வர மாதிரி பண்ணிட்டீங்கன்னா க்யூட்டாக ஃபினிஷ் ஆகிடும். ஓகே, இப்போ நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். அவ்வளோதான், மேலே வந்துட்டு லாஸ்ட்டாக கீழே கொஞ்சம் வந்துட்டு இது மாதிரி கம் அப்ளை பண்ணி அது 3யுமே நம்ம வந்துட்டு இது மாதிரி ஒட்டி விட்டுறலாம். ஓகேவா, அவ்வளோதான், க்யூட்டாக ஒரு பேண்ட் ரெடி ஆகிடும். இதை வந்துட்டு குட்டியாக ஒரு என்ன கலர் வேணாலும் குட்டியாக இது மாதிரி கட் பண்ணிவிட்டு வாட்சில் வந்துட்டு நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு வளைவு மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது மாதிரி தான் இப்போ நான் ரெடி பண்ணி ஒரு 2 மட்டும் நான் அது மாதிரி வைக்கிறேன், சின்னது பெருசு. ஓகேவா, இது மாதிரி 2 வச்சுருக்கேன், நம்ம கையில் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக மாட்டி விடுற மாதிரி வாட்ச் மாதிரி. ஓகேவா, இப்போ நான் வந்துட்டு அது மாதிரி தான் மாட்டிட்டேன். சூப்பராக இருக்குது, இதுவும் எல்லாமே கலர்ஃபுல்லாக தான் இருக்குது பார்க்க. இது பார்க்க அந்த ரெட் கலர் தான் செம்மையாக தெரிஞ்சது. அவ்வளோதான், இப்போ வந்துட்டு லாஸ்ட்டு 5 பார்க்கலாமா வாங்க. அது வந்துட்டு நம்ம ஐ ஸ்டிக்கில் தான் மேக் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த ஐ ஸ்டிக்கை பாதியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த சைடு டிசைனாக இருக்குது இல்லையா, அதே மாதிரி இந்த சைடும் வளைவாக இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ அதே மாதிரி கட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெட் கலரில் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலர், என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ரெட் கலர் பிடிக்கும், அதனால் நான் ரெட் கலரில் எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயுமே ரெட் கலர் வந்துட்டு நான் கலந்துருக்கேன், அதனால தான். இப்போ வந்துட்டு இது நல்லா காய வச்சுட்டு நான் வந்துட்டு அதில் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு டார்க்காக என்ன கலர் தெரியுமோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒன்றும் இல்லை, நார்மலாக வந்துட்டு நூல் தான் எடுத்திருக்கேன், மப்ளர் நூல் தான். நீங்கள் நார்மல் நூல் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பேக் சைடில் இது மாதிரி கம் அப்ளை பண்ணி அந்த நூல் அப்படியே அதுக்கு மேலே சென்டராக நடுவில் வச்சிடலாம். இது மாதிரி வச்சுட்டு மேலேயும் நான் அதே கலர் பேப்பரை தான் கட் பண்ணிவிட்டு மேலே அது மாதிரி வந்துட்டு அழுத்தி விட்டுக்கிறேன். இப்போ காஞ்சதுக்கப்புறம் நீட்டாக இருக்கும். சைடில் 2 சைடும் நான் வந்துட்டு இது மாதிரி க்ரீன் கலர் சின்ன சைஸில் பீட்ஸ் எடுத்து இது மாதிரி 2 சைடும் நூலில் கோர்த்து அந்த ஸ்டிக்குக்கு 2 சைட்லையும் வர மாதிரி நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துலேயும் நம்ம பண்ண மாதிரி நாட் தான் போட்டுக்க போகிறோம். ஓகேவா, எல்லாத்துலேயுமே நம்ம நாட் போட்டிருப்போம், அதே மாதிரி இதுலேயும் 2 சைடு நான் நாட் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இப்போ எடுத்துட்டேன். இதையும் நம்ம லாஸ்ட்டாக கையில் போட்டு பார்த்துடலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுக்காக. இப்போ நான் கட்டிட்டேன், சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு 5 கிஃப்ட், அதாவது ப்ரைஸ்லெட்டு பேண்டுன்னு கூட சொல்லலாம், அது மாதிரி தான் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 5மே வந்துட்டு க்யூட்டாக ரெடி பண்ணிட்டேன். ஒன்று வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பேப்பர்ஸில் தான் டேப்பு பேப்பரும் யூஸ் பண்ணி, இன்னொன்று வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னொன்று ஃபுல்லாகவே பேப்பர் தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பீட்ஸ் கொஞ்சம் பேப்பர்ஸ் கொஞ்சம் மேக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐ ஸ்டிக்கில். அவ்வளோதான், ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த 5ல் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.